சமீப காலத்தில் கூட ஒரு ஒரு 2 நாளாக ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. கமல் சார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது அவருடைய அனுபவத்தை ஒற்றி சொன்னது. ஆனால் அதை வந்து விஜய்க்காக சொன்னதாக நினச்சி சில ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு. கேள்வி தான் கேட்டேன், ஓடி போகலாமா, கட்டிக்கலாமா, பெற்றுக்கலாமான்னு. ஓடி போங்க, கட்டிக்கங்க, பெற்றுக்கங்க சொல்லவே இல்லை. அப்படியே நான் சொன்னதாக இருந்தாலும் கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் இந்த சமூகத்துக்கு அழுது சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் என்னமோ பாட்டில் சொன்னதெல்லாம் கேட்டுருவீங்களா? திருந்திடுவீங்களா? இதுக்கு தான் பெரிய எதிர்ப்பு வரப்போது இளம் தலைமுறைகள்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தேட்டரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ஜாய் பண்ணிட்டாங்க. அந்த அந்த பாட்டு வரும்போது தான் ஆணும் பெண்ணும் எல்லாம் சேர்ந்து கூத்தாடி ரசித்தாங்க. அவரை ஒரு வாழ்க்கை எழுதுனே நீங்கள் என்ன கொண்டாடுனீங்க? ஆடாத ஆட்டம்லாம் எழுதுனே என்ன கொண்டாடுனீங்க? ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு அம்மா அப்பா எழுதுன என்னத்தை கொண்டாடுனீங்க? நான் தெரியாமல் கேட்குறேன். நிறைய பேர் கூட அந்த காதல்ங்கிற வார்த்தை கூட சொன்னாங்க. என்ன எப்படி நாளைக்கு குழந்தைங்க ஸ்கூல் போகும், காலேஜ் போனாங்க, இதில் என்ன இருக்க போகுது? அன்புன்னு சொல்லி பழகிட்டோம்ல, இப்போ காதல்னு சொல்லி பழக வேண்டியதானே. அன்புடைய அதீதம் தானே காதல். ஏன்னா நம்ம வந்து ஊர் பேரெல்லாம் ஒரு மனிதனுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், உணர்வின் பெயரை வைக்கிறது என்ன பிரச்சனை? எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு, நாளைக்கு காலையில் ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்கிறேன், நாளைக்கு கிளம்பி வாங்க அப்படின்னாரு. நான் வந்து பயந்துக்கிட்டே தான் போகிறேன். போனோன்னே ஒரு கேரவானில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. வந்தோடனே அவர் மூஞ்சியெல்லாம் செவந்து போய் உங்கள்கிட்ட கேட்டது, விமர்சகர்கள் கையில் நம்ம ஊரில் மட்டும்தான் அவர்கள் கையில் இருக்கிற தராசுகளில் ஒரே ஒரு தட்டு இருக்கிறது, எது நியாயமோ அதை மட்டும் அவர்களுக்கு வைத்துக் கொள்வார்கள், எதிர்ப்புறத்தில் யோசிக்கிறதே இல்லை. தயவு செய்து வந்து சும்மா பத்திரிகை செய்திகளுக்காக சும்மா ஊடகத்தில் யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்கிறதுக்காண்டி ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பிட்டு அவருக்கு கெட்ட பேர் நீங்கள் ஏற்படுத்த வேண்டாங்கிறது. நம்ம கூட கவிஞர், பாடலாசிரியர் அண்ணன் ஸ்நேகன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஆட்டோகிராஃபில் வந்து மனசுக்குள்ளே காதல் வந்துச்சோல வந்து ஒரு மலையாளம் கலந்த ஒன்று ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு மலையாள ஹீரோயின் அப்படிங்கிறனால அதை வந்து கலந்து எழுதியிருப்பீங்க. ரொம்ப ரசிக்கிற விதமாக இருந்தது. அதை எப்போதுமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய மொழிக்கலப்பு பாடல்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது மொழி கலப்பில் மொழி இணைப்பு. இல்லை, பொதுவாகவே வந்து மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா அப்படிங்கும்போது வந்தல்லோ, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச மொழியில் ஆமான்னு சொல்லிட்டு போவோம். இப்போ சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் மொழியில் நம்ம பேசினா அவள் சந்தோஷப்படுவாளுங்கிற எண்ணம் மக்களுமா இல்லையா? ஆமாம், நான் ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டேன், அவளுக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தமிழ் தெரியும்னா எனக்கு ஹிந்தியே பிடிக்கலனால் கூட நான் அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ஆரம்பத்துலேருந்து இருவரும் இரு மொழியில தான் தன்னுடைய கான்வர்சேஷனை பண்ணிக்கிட்டே வருவாங்க. கடைசியில் வரும்போது சரி ஒன்றை மட்டும் நேசிக்கல, உன் மொழியையும் நான் நேசிக்கிறேங்கிறதுக்காக கதாநாயகன் மலையாளத்துலேயும் கதாநாயகி தமிழையும் பாட ஆரம்பிப்பாங்க. அப்படி வந்து அந்த பாட்டை முடிச்சிருப்போம். இப்போ நீங்கள் சொல்லும்போது அப்போ உங்களுக்கு கதாநாயகன் யாரு, கதாநாயகி என்ன அப்படிங்கிறது அந்த கதை உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது பருத்தி வீரன் நிறைய பேர் இது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ கொன்னா கூட குத்தம் இல்லை, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள, அவ்வளோதான் படத்தோட கதையே, அதுதான் கிளைமேக்ஸு. அப்போ ஒரு கவிஞராக உங்ககிட்ட ஒட்டுமொத்த கதையும் சொல்லி பாட்டு கேட்கறது உண்டானா, இல்லை அது நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் நடந்த அந்த பாட்டுக்கான மேக்சிமம் சுச்சுவேஷன் தான் அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான படத்துக்கு எல்லா கதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னன்னா அந்த கதாபாத்திரத்தின சுச்சுவேஷன் நம்ம கேட்கும் பொழுது இந்த கதாபாத்திரம் இப்படித்தான் இருக்குங்கிற தீர்மானத்துக்கு ஒரு படைப்பாளன் வந்துடுவோம். வராமல் எழுதவே முடியாது. நம்ம என்னதான் அப்போ சில கதைகள் முழுசாக சொல்லிடுவாங்க, சில கதைகள் சொல்லலை. அது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் வந்து கர்மாத்தூரில் ஒரு கோர்ட்டு சீன் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு அமீர் சார். நான் ஈவன் எல்லாருமே அப்போ வந்து கலசா தேட்டர் இருந்துச்சு இதில் சாலிகிராமத்தில். அந்த தேட்டரில் இதை நாங்கள் வந்து ஒரு ட்ராக் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். பாட்டை கேட்டுட்டு உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு, நாளைக்கு காலையில் ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்கிறேன், நாளைக்கு கிளம்பி வாங்க அப்படின்னாரு. அப்போ நானாக நினச்சிட்டு போகிறேன், ஐயோ இந்த மனுஷன் கொல்ல போகிறான் போலுக்கு, என்ன பண்ண போகிறானே தெரில, நல்லா வந்திருக்கு, என்ன பண்ண போகுது, எங்கேயாச்சும் மாற்ற சொல்ல போகிறாரோ அப்படின்னு நான் வந்து பயந்துக்கிட்டே தான் போகிறேன். நான் வந்து மத்தியானம் ஃப்ளைட்டு தான் போட்டாங்க. அங்கே போய் இறங்கி போகிறதுக்குள்ள மணி ஒரு 6:30 7 இருக்கும், ஈவினிங் ஆகிடுச்சு. போனோன்னு ஒரு கேரவானில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கேரவான் போனால் 5வது நிமிஷம் இது அமீர் சார் வந்துட்டார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவர். வந்தோடனே அவர் மூஞ்சியெல்லாம் செவந்து போய் உங்கள்கிட்ட கேட்டது, யாருங்க உங்களுக்கு கதை சொன்னது அப்படின்னாரு. சொன்னேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்னைக்கு என்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், சுச்சுவேஷன் தான் ஏன் சொல்லியிருக்கேன், இல்லை நீங்கள் பாட்டுக்கு கிளைமேக்ஸ் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த பிள்ளை, அதுதாங்க கிளைமேக்ஸ் அப்படின்னாரு. இப்போ நான் நேற்றுலேருந்து உசுரை கையில் பிடிச்சிருக்கேன், இதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னேன். இல்லை எப்படி அப்படின்னாரு. பாருங்க, மதுரக்காரிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அவள் இப்படித்தான் தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பாங்கிறது என்னுடைய கற்பனை.
அது உங்களுடைய சுச்சுவேஷனுக்கும் உங்களுடைய கிளைமேக்ஸும் சரியாக இருந்துச்சுன்னா பாராட்டாமல் பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு அப்போ சொல்லிட்டு அவர் அப்படியே புலங்காங்கிந்து போய் அந்த பாட்டு பெரிய லெவலில் வரும். ஏன்னா நான் என்ன எடுக்கணும்னு நினச்சேன்னா அந்த ஒத்த வாரத்தில் அந்த கிளைமேக்ஸை சொல்லிட்டீங்க. நான் இப்போ தைரியமாக நான் எடுப்பேன். அந்த கிளைமேக்ஸை வந்து நான் இன்னும் பல கோணங்களை யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை வந்து கிளைமேக்ஸை வந்து உறுதிப்படுத்துச்சு எனக்கு. அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடுத்ததா அதில் வந்து ஐயனாரை பார்த்தாலும் ஊன் நினப்பு தாண்டா, அம்மிக்கல்லும் பூ போல மாறி போகும் ஏன்டா. எவ்வளோ பெரிய ஊரில் பெரிய ஆள் எனக்கு வந்து நான் பெரிய மிராஸ்தாரு பெரிய அடியாளும் ஆனால் இவனை கண்டு அலறுவாங்க. அதுவும் இருக்கு படத்தில். அது இருக்கும். ஆனால் அப்ப எல்லாத்துலயும் எல்லாத்துலயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதை விட அதுல வந்து ரொம்ப நுணுக்கமா நான் வந்து ரசிச்சு எழுதுனது கல்லுக்குள்ள தேர போல களைஞ்சிருக்கும் தாடிக்குள்ள ஒளிஞ்சுக்கவ அப்படின்னு ஒரு வரி இருக்கும். கல்லுக்குள்ள போய் தேரைன்னு ஒரு சரி. அந்த தவளை மாதிரியே இருக்கும் ஒரு சின்ன ஒரு உயிரினம். அது வறண்ட ஒரு கல் இடுக்குல தான் அது குடி இருக்கும். அது என்ன வெயில் அடிச்சாலும் அந்த மாதிரி இவனுடைய வறண்ட தாடிக்குள்ள வந்து நான் ஒளிஞ்சுக்கவா அப்படின்னு கேட்குறேன். இந்த உலகம் எதுவுமே வேண்டாம், காட்டுப்பய மாதிரி இருக்க உனக்கு காடு மாதிரி ஒரு மாதிரி வறண்டு போய் இருக்கிற ஒரு தாடி அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும்னா நான் தேரையா மாறி ஆகணும், நான் தேரையா வந்து ஒளிஞ்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறேன். அந்த நுணுக்கம் இருக்கு இல்லையா, அது நான் ரசித்து எழுதின வரி. ஏன்னா எங்கே போய் என்னை ஒழிய முடியும், உன் தாடியை விட எனக்கு பாதுகாப்பான வான்கொடை எது இருக்க போகுது. அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பாட்டையே நாங்கள் வந்து ரொம்ப ரசித்து நாங்கள் எழுதியிருப்போம்ல. நான் இன்னொன்று ஆடுகளம்ல வந்து இதுவும் ரொம்ப வரவேற்கப்பட்ட வரிகள். ஆனால் இன்னைக்கு அது வந்து ஒரு இன்னொரு முறையில் பார்க்கப்படுது. அதாவது என்னன்னா, தாப்சியை அப்படி வர்ணிச்சிருக்கவே முடியாது. வெள்ளாவி வச்சு தான் வளர்த்தாங்களா, வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா அப்படிங்கும்போது அந்த டைமில் தாப்சி பார்க்கும் என்ன என்ன பயங்கரமான ஒரு சிந்தனையாக இருக்கேன்னு தோணுச்சு. பட் இன்னைக்கு வெற்றிமாறன் சொல்கிறாரு, அது வந்து அப்போ நான் ரொம்ப ரசித்தேன், இப்போ ரொம்ப யோசிக்கிறேன். வெள்ளையா இருக்கிறது தான் அழகு, இப்படி ஒரு கோணத்தில் பார்க்கப்படுது. ஒரு அது அழகுனே இல்லை. வெற்றிமாறன் சார் கூட சமீபத்தில் அந்த இன்டர்வியூல ஒன்று பார்த்தேன். அப்போ ஓகே, இப்போ அது பண்ணியிருக்கணுமான்னு இப்போ தோணுது அப்படின்னு கூட ஒன்று சொல்லியிருந்தார். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அழகோட சேர்த்து நிறமும் சேர்த்து தான் அழகை வெளிப்படுத்துது. அழகுக்குன்னு ஒரு வந்து நம்ம நினைப்போம் மனசு அழகு, குணம் அழகு, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், பேச்சு, அணுகுமுறை, பழக்க வழக்கம் இதெல்லாம் அழகில் சேர்ந்தது. ஆனால் இதையெல்லாம் முன்னிறுத்துறது இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் காலகாலமாக சிகப்பாக இருந்தாவே அழகாக இருக்கான்னு ஒரு கான்செப்ட்டுக்கு வந்திருப்பானுங்க நம்ம ஆளுங்க. அழுக்கே இல்லாத மேனி எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், இதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சின்ன வயசில் நம்ம ஊரில் வந்து அந்த சலவை தொழிலாளர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, சாதாரண வார்த்தை, அது கொண்டு போய் வந்து வெள்ளாவில வச்சு விட்டா சரியாயிடுமாங்க. அது எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, குழந்தை பெற்ற போது உதிர்கிற அந்த உதிரம் எந்த வெள்ளை துணியில பட்டாலும் அது அவ்வளவு சீக்கிரம் போகாதும்பாங்க. ஏன்னா அது போகணும்னா வெள்ளாவியில வச்சா மட்டும்தான் அந்த கரை வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வெள்ளாவிக்கான வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுல எல்லாம் போட்டு அவிக்கணும், துணி கெட்டு போகாதான்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம அறிவார்ந்து நம்ம கேட்போம்ல சில இடத்துல. அப்போ வந்து அங்கே உள்ள தாத்தாவும் பாட்டியும் சொன்ன கதைகள் தான். அப்போ பார்த்தேன், அப்போ அழுக்கே இல்லாமல் இருக்கணும்னா வெள்ளாவில தான் வளர்க்கணும். அப்போ இவங்களை வெள்ளாவில வச்சு வெளுத்தாங்களா, வெயிலுக்கு தெரியாமல் வளர்த்தாங்களா அப்படின்னு எழுதுறானே. இது ஒரு ரசனைக்காக எழுதுனது தானே தவிர இதுதான் அழகோட அடையாளம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு 10 வருடத்துக்கு முன்னால எழுதின ஏதாவது ஒரு பாட்டுக்கு இன்னைக்கு முரணா அது இப்போ எனக்கு அந்த தாட் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? இல்லை, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு அது நான் ஒரு சினிமாங்கிற ஒரு வியாபார தளத்துக்குள்ளே இருக்கேன். கவிதைகள் அந்த சிந்தனை எனக்கு நிறைய இருக்குது. என்னோட கவிதைகளில் இதெல்லாம் மீசை முளைக்காத வயசில் நம்ம எழுதும் போதெல்லாம் இதெல்லாம் ஒரு கவிதை அப்படின்னு இப்போ நினைக்கிறோம். அன்னைக்கு வந்து அது புலங்காய்ந்து போயிருந்திருக்கும். ஆனால் பாடல்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நான் மட்டும் தீர்மானிக்கலை. இசையமைப்பாளர், கதைக்களம், அசிஸ்டன்ட் டைரக்டர், அதே மாதிரி டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து இருவோம். அப்போ அது எல்லாத்துக்கும் சரியாக தானே இருந்திருக்கு. ஒரு மனிதர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருந்தால் நம்ம வளரணும்னு அர்த்தம். நேற்று இருந்தது தான் இன்னைக்கு சரின்னு நான் சொன்னேன்னா இன்னும் நான் முட்டாளாக இருக்கேன்னு அர்த்தம். அன்னைக்கு அது சரி, இன்னைக்கு இது சரி. எனக்கே ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம்னா சரி, அந்த காலத்தில் எல்லாமே ரசிச்சாங்களா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருப்பேன். அதனால் வந்து எனக்கு எப்போதுமே வந்து என்னுடைய கவிதைகளும் என்னுடைய வாழ்வியல் முறையும் என் பழக்க வழக்கத்திலையும் வேணால் இப்படி தான் இருந்திருக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டோம், அவன்கிட்ட அன்றைக்கி கோச்சிட்டு இருக்கக்கூடாது, அவனை சண்டை போட்டுருக்கக்கூடாது, இது நான் என்னோடய சொந்த லைஃப்பில் எடுத்துக்கவே தவிர படைப்பை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் எடுத்துக்க மாட்டேன்னா என்னால் நாளைக்கு இதை விட சிறந்த படைப்பை படைக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்கிறது. நான் ஏன் பயப்படணும்? மாற்றிக்கொள்வது தானே இயல்பு. நான் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். தண்ணீர் நான் வந்து நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பேன். நான் காலியான கண்ணாடி கோப்பை, உங்களுக்கு தேவையான திரவங்களை நீங்களே நிரப்புங்கள், நீங்களே அறிந்து கொள்ளுங்கள்.
விஷமோ அமுழ்தோ அது உங்கள் விருப்பம். தேவையானதை நிரப்புங்கள், தேவையானதை அறிந்து கொள்ளுங்கள். நான் காலியான கண்ணாடி கோப்பை, தயவு செய்து இன்னொருவனுக்கு தேவைப்படுகிறேன், உடைத்து விடாதீர்கள்னு எழுதியிருப்பேன். நான் அப்படியே இருக்கேன். எனக்குள் நீங்களே நிரம்புங்கள், நீங்களே அருந்துங்கள், என்ன உடைச்சிடாதீங்க. நீங்க ஊத்துவது விஷமா இருந்தால் உங்களுக்கு, அமிர்தா இருந்தால் உங்களுக்கு, வண்ணமா இருந்தால் உங்களுக்கு, எண்ணமா இருந்தாலும் உங்களுக்கு. ஆனால் நான் காலியான கண்ணாடி கோப்பை, தயவு செய்து என்னை உடைத்து விடார்கள், பின்னவர் வருவர்கள் இதை குடிக்க ஆசைப்படுகிறார்கள். இதை நீங்க அப்படியே நம்ம ஸ்லாங்ல சொன்னீங்கன்னா நீங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இதுக்கு பின்னாடி நாங்க ஏதாவது ஒரு மெலடியான ஒரு உங்களோட பாடல ஏதாவது போட்டு விட்டு வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், கவிஞர் மட்டும் இல்லாம. சரி, ஒரு 7,000 மேடையில் மோட்டிவேஷனல் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த ஒரு கேள்விதான். இப்போ கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போலாமா பாட்டில் வந்து தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா இல்லை புள்ள கட்டி பெற்றுட்டு கட்டிக்கலாமாங்கும் போது அந்த பாட்டு பயங்கரமான ஹிட்டு. ஆனால் எப்படி இப்படி ஒரு வரிகளை வைக்க முடியும்? இன்னைக்கு குழந்தைகள்லாம் அந்த பாட்டு பாடுறாங்கும் போது என்னுடைய நல்ல பாடல்களை கேட்க அருகதையற்றவர்கள் அல்லது அதை வந்து விமர்சனம் பண்ண அருகதையற்றவர்கள், என்னுடைய கமர்ஷியல் பாடலையும் அருகதையற்றவர்கள் தான் விமர்சனம் பண்ணுறதுக்கு. நம்ம ஊரில் மட்டும்தாங்க ஒரு தட்டு உள்ள தராசு இருக்கு. விமர்சகர்கள் கையில் நம்ம ஊரில் மட்டும்தான் அவர்கள் கையில் இருக்கிற தராசுகளில் ஒரே ஒரு தட்டு இருக்கிறது. எது நியாயமோ அதை மட்டும் அவர்களுக்கு வைத்துக் கொள்வார்கள். எதிர்ப்புறத்தில் யோசிக்கிறதே இல்லை. உண்மையான விமர்சனம் என்பது எது சரி எது தப்பு என்பதை நீங்கள் எடை போட்டு பார்ப்பதற்கு 2 தராசு தட்டுகள் தேவைப்படும். அப்போ நீங்கள் பரவாயில்ல கமர்ஷியலான பாட்டை விமர்சிக்கிறீங்க, நான் வரவேற்கிறேன். அப்போ அவரை ஒரு வாழ்க்கை எழுதுனே நீங்கள் என்ன கொண்டாடுனீங்க? ஆடாத ஆட்டம்லாம் எழுதுனே என்ன கொண்டாடுனீங்க? ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு அம்மா அப்பா எழுதுன என்னத்தை கொண்டாடுனீங்க? நான் தெரியாமல் கேட்குறேன். ஞாபகம் வருது என்னத்தை நீங்கள் கொண்டாடுனீங்க? நான் நிறைய கேட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாமே என்னத்தை நீங்கள் கொண்டாடுனீங்க? அப்போ என் நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. கமர்ஷியல்லாம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வியாபாரத்தனமாக எழுதின பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் உலகத்துலேயே அறிவாளி மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அந்த கோபம் ஒரு படைப்பாளனுக்கு வர்றது நியாயம் தானே. அப்போ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அது இன்னும் பயங்கரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடுறது மாதிரி ஒரு சைவமான பாட்டு எதுவுமே கிடையாது. அவள் ஆச்சாரத்தோடு பிறந்தவள், இவன் வந்து சாதாரணமாக இருந்தவன், இவன் வந்து அசைவமாக கேட்டுட்டு இருப்பான், அவன் சைவமாக ஈடு கொடுத்துட்டு இருப்பான். அந்த பாட்டை எடுத்தீங்கன்னா தெரியுமா, உனக்கு மிளகு ரசம் வச்சு தரேன் நல்லா பிடிக்குன்னு சொல்லி பாடிக்கிட்டு இருப்பான். தன்னுடைய ஆச்சாரத்தை விட்டு வெளிவராத உணவுகளை ஆச்சாரம் தவறிய ஒருவனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்குமே. எங்கேயுமே எல்லை மாறி இருக்க மாட்டான். அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே கேள்விதான் கேட்டேன், ஓடி போகலாமா, கட்டிக்கலாமா, பெற்றுக்கலாமான்னு. ஓடி போங்க, கட்டிக்கங்க, பெற்றுக்கங்க சொல்லவே இல்லை. அப்படியே நான் சொன்னதாக இருந்தாலும் கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் இந்த சமூகத்துக்கு அழுது சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? நீங்கள் என்னமோ பாட்டில் சொன்னதெல்லாம் கேட்டுருவீங்களா? திருந்திடுவீங்களா? தெரியாமல் கேட்குறேன். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அந்த லிரிக்ஸும் பயங்கரமாக ரசிக்கப்பட்டது. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்னு சொன்னதோடு நிறுத்தியிருந்தா எல்லா பேரும் என்னை கட்டி வச்சு அடிச்சிருப்பான். ஆனால் காதல்னு சொல்கிறாங்க அனைவரும் சொல்லும்போது சமாதானம் ஆகிட்டான். முதல் கவிதை ஒரு வரியை போட்டுட்டு அடுத்த வரி என்ன சொல்லணும்னா, எது இப்பெல்லாம் கேவலப்படுத்துகிறானே காதலன்னு அப்படின்னு என்னத்துக்கு இப்படி சொல்கிறான் ஒரு ஆணையம் பண்ணி நினைக்கும் போது, காதல்னு சொல்கிறாங்க அனைவரும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல இவன் செய்கிற எல்லா தப்புக்கும் காதல் மேலே பழிய போடுறான்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமாதானம் ஆகிட்டான். நான் ரொம்ப பயந்ததே என்னன்னு கேட்டிங்கன்னா, செலவு பண்ண தான் ஒரு லூஸை தேடுறான், ஆமாம் பொழுதுபோக்க தான் ஒரு பிகரை தேடுறான், இந்த லைனில் வரும். இதுக்கு தான் பெரிய எதிர்ப்பு வரப்போது இளம் தலைமுறைகள்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த படம் ரிலீஸும் போது ஒரு தேட்டரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ஜாய் பண்ணிட்டேன். அந்த அந்த பாட்டு வரும்போது தான் ஆணும் பெண்ணு எல்லாம் சேர்ந்து கூத்தாடி ரசித்தாங்க. காதல் கவிதைக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி. அது சொல்ல நினைச்சேன், ரொம்ப அழகான பெயர் காதல் கவிதை. இது எப்படின்னா உலக நாயகன் எப்படி இதை சொன்னார்? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் வேறு யாருக்கும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது செலக்ட் பண்ணி சொன்னாங்க. அங்கே போனப்போ தான் தெரியுமா இல்லை முதல்ல சொல்லிட்டாங்க? அங்கே போனப்போ தான் தெரியும். எப்படி ரிசீவ் பண்ணீங்க காதல்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அதை விட நான் ஒரு அற்புதமான பேர். ஏன்னா இன்ன வரைக்கும் யாரும் வச்சதில்லை, இனிமேல் வைப்பாங்களான்னு தெரியாது. நிறைய பேர் கூட அந்த காதல்ங்கிற வார்த்தை கூட சொன்னாங்க, என்ன எப்படி நாளைக்கு குழந்தைங்க ஸ்கூல் போகும் காலேஜ் போனாங்க, இதில் என்ன இருக்க போகுது, அன்புன்னு சொல்லி பழகிட்டோம்ல, இப்போ காதல்னு சொல்லி பழக வேண்டியதானே. அன்புடைய அதீதம் தானே காதல். காதல்ங்கிறது வந்து தீண்டத்தகாத சொல் அல்லையே, அன்பின் அதீதம் காதல், காதலின் குறைவு அன்பு, அவ்வளோதானே. அப்போ அன்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஊர் பேரெல்லாம் ஒரு மனிதனுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், உணர்வின் பெயரை வைக்கிற என்ன பிரச்சனை வந்துருக்கு? அம்மாதானா
உங்களுக்கும் அமீர் சாருக்குமான உறவு. ஏன்னா, இப்ப ராமா இருக்கட்டும், பருத்திவீரன் எல்லா பாட்டும் நீங்க எழுதுறீங்க. இப்ப இந்த எல்லா பாட்டும் எழுதக்கூடிய கவிஞர் அதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஆமா, ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சில இடத்துல ரொம்ப ரேர். ஏன்னா, இப்ப நெறைய படைப்பாளிகள் வந்துட்டாங்க. 2வது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா பாட்டும் எழுதும் பொழுது, ஒரு கேமராமேன் இது என் படம்னு சொல்றது மாரி, இயக்குனர் என் படம்னு சொல்றது மாரி, ஒரு பாடலாசிரியனும் இது என் படம்னு சொல்லி உழைக்கிறதுக்கான நெறைய ஸ்கோப் இருக்கும். ஒரு பாட்டு தாங்கும்போது, அந்த படத்தின் மீது ஈர்ப்பே இல்லாம, அந்த கதாபாத்திரத்த மட்டும் எழுதிட்டு போயிருவாங்க. அது கொஞ்சம் ஈரம் இல்லாமலே போயிடும். ம். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பாடல்களும் எழுதுறதுங்கிறது ஆரோக்கியமானது. எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, இன்னொருத்தருக்கு கிடைக்குதோ இல்லையோ, அப்படி இருக்கும் பொழுது பாடல்கள் ஆரோக்கியமா இருந்துச்சு. ஆமா. ஆனா அதுக்குன்னு பகிர்ந்து குடுக்க வேண்டாம்னு சொல்லல. இப்ப 3 பாட்டு இருக்குன்னா, அப்ப 2 கவிஞர்ல ஒரு 3 இருக்கலாம். இப்ப என்னன்னா ஒவ்வொன்னும் எழுதும் பொழுது அவங்களுக்கு அந்த கதை முழுமையா போய் சேராமல் கதாபாத்திரத்த வெளிப்படுத்த முடியாம போயிடும். அடுத்ததா வந்து ஒரு ஹீரோயினுக்கு பாட்டு எழுதுறது. அதுல குறிப்பா மன்மதன்ல வந்து ஹீரோயின் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க காதல பத்தின்னு எழுதுவீங்க. ஜெனரலா வந்து ஹீரோஸ் பத்தி எழுதுறதுன்னா ஒரு ஆண், அதனால அது எப்படி இருக்கும் அந்த தாட் ப்ராசஸ்ங்கிறது புரியும். அந்த பெண்ணுக்கு எழுதுனது அப்படிங்கிறது பெரும்பாலும் என்னுடைய பாடல்கள் எல்லாத்திலுமே பெண்மையை மேன்மைப்படுத்தி தான் வச்சிருப்பேன். எல்லா பாட்டுலயும் எடுத்தீங்கன்னா, ஒ ஒ ஒரு சின்ன ஒரு திமிரு கலந்த ஒரு அன்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, அந்த பாட்டு வந்து அ எழுதும்போதும் சரி, தன்னுடைய ஆளுமையை சொல்லி ஒருவனை வீழ்த்தணுங்கிறது தான், காதலை சொல்லி வீழ்த்தணுங்கிறதுல தீர்மானமா இருந்தேன். எப்போதுமே வந்து பெண்கள் மென்மை விரும்புவார்கள், ஆண்கள் முரட்டுத்தனத்தை விரும்புவார்கள்னு ஒரு கவிதையில வைரமுத்து சொல்லியிருப்பார். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும், அந்த முரட்டுத்தனமான பெண்களை தான் அ பேச்சிலயோ, நடத்தையிலயோ அல்லது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்கள தான் ஆண்கள் கவருவாங்க. ஆமா. அது உண்ம. அப்ப ஏன் அத வார்த்தையில வரக்கூடாதுங்கிறதுனால தான், அவன ரசிச்சு ரசிச்சு கொல்ற பாட்டு அது. மன்மதனே நீ கலைஞன் கலைஞன் தான் சொல்லிட்டு. அதுல என்னன்னா, ஒரு இடத்துல அவ அரெஸ்ட் பண்ணுவான் வார்த்தைகளால. "எனது படுக்கறைக்கு உனது பெயர் வைக்கவாம்பா. நாட் அலோவ்ட் அதர் பெர்சன் இன்சைட். இது உனக்கான சாம்ராஜ்யம். வேற எவனும் வரவே முடியாது." தான் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு காதலனுக்கு திறந்து வைக்கிற ஒரு இடம்ங்கிறது அவனுடைய படுக்கறை. அந்த படுக்கறையில ஒருத்தன் வந்துறக்கூடாதுங்கிறதுனாலயே, எவனும் வந்து எட்டி கூட பாத்தனாலயே, அந்த படுக்கறைக்கு பேரு ஊருக்கு வைக்கலாம், பேரு இது சாலைக்கு வைக்கலாம், கட்டடத்துக்கு வைக்கலாம். ஒரு படுக்கறைக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுவான் அந்த இடத்துட்ட. ம். "எனது படுக்கறைக்கு உனது பெயர் வைக்கவா? ஒரு முறை பார்த்தால் பலமுறை நினைக்கிறாய் என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலன் காட்டினானா, அதுதான் சரித்திரமோ." அதுக்கப்புறமும் எழுதுவீங்க. அடிமை சாசனம் எழுதி தருகிறேன். அப்பேற்பட்ட அவ்வளோ முடிச்சுட்டு சொல்லுவான்ப்பா. ஆனா என்னன்னா, அந்த நேரத்துல வந்து சிம்பு சார் சொன்னது என்ட்ட. என்னன்னா, அ இப்ப பாட்ட கேட்டதுக்கப்புறம் நம்ம நிஜமாவே அ வேற மாரி இருக்கு. காதல இன்னும் நம்ம தூக்கி பிடிக்கணும் போல தோணுது. இவ்ளோ தூரம் ரசிக்கிற பெண்கள் இருந்தா, நம்ம இன்னும் எப்படி இருந்திருப்போம்? அப்படிலாம் சொல்லி புலங்காங்கின்னு நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். ஏன்னா, அது வந்து முழுக்க முழுக்க அது காதல்ல மட்டும் தான் ஒருத்தன கரைக்க முடியும். வேற எதுலயுமே கரைக்க முடியாது. சரிண்ணா. இத ஒரு நிறைவு கேள்வியா வச்சுர்றேன். சிநேகனன் வந்து அரசியல்லயும் பரபரப்பா சொல்லக்கூடிய ஒருத்தர். பகவதியில வந்து நீங்க இளைய தளபதிக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க. அது இன்னைக்கு கேட்டாலும் அச்சமில்லை 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 மனமே. வானமே வரிகள்லாம் தீயா இருக்கும். ஆமா. இன்னைக்கும் அத எடுத்து போட்டோம்னா, அப்போ யோசிச்சது நீங்க. ஸோ அந்த பாட்ட பத்தியும் சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து அதேமாரி விஜய் சாருக்கு எழுதின பாட்டுன்னு நினைக்கிறேன் அது மேபி. ம். அதுக்கப்புறம் தான் நெறைய மாம்பழமா மாம்பழம், தீந்தனக்கத்தில் ஆனா இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுச்சு. அப்ப வெங்கடேஷ் சார் தான் கூப்பிட்டார். ஒரு மாரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு அவனுடைய கோபங்களையும், அவனுடைய ஆளுமைகளையும் சொல்லணுங்கிற மாரி எழுதினது அது. அந்த அந்த ஒரு காலகட்டத்தில அது பெரிய பரபரப்பு ரசிகர்களுக்கான ஒரு அ மேளதாளம் பாட்டா இருந்துச்சு அந்த ஆமா. நேரம். இன்னைக்கு அது சில இடத்துல போட்டோம்னு நானே யோசிப்பேன். எப்படியெல்லாம் எழுதியிருக்கோம்னு நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனவே அது ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் மேலோக்கி காட்டுவதற்காக எழுதப்படுறது தானே. அது ஒரு தலைவருக்கு எழுதுற மாரியே எழுதியிருப்பீங்களேண்ணா. அது தெரியல. அது இன்னைக்கு காலத்தால அது பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயகாந்த் சாருக்கு வந்து அ ராஜ்யம்ங்கிற படத்துல எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதில எழுதியிருப்பேன். "தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன்." அந்த சாங் ஒண்ணு எழுதியிருப்பேன். அதில ஒரு வரி எழுதியிருப்பேன். "கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை ஏழைகளின் தோழன் என்று போடு இவன் மேலடின்னு." இத கேட்டுட்டு கேப்டன் சார் சொன்னாரு, "என் வாழ்நாள் முழுக்க இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் ஒருவேளை இறந்த பிறகும் கூட இதைத்தான் என்னுடைய ரசிகர்கள் போடுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டே இருக்கு." ம். கரெக்ட். அப்ப சில நேரங்கள்ல கவிஞர்களுடைய வாக்கா இருக்கும். அல்லது தமிழுடைய ஆளுமையா இருக்கலாம். அது காலத்தோட ஒத்து போகும் பொழுது, அது வந்து நம்ம திட்டமிட்டு செய்யறதில்ல. காலம் முடிவு செய்யறது அது. சரி. இப்போ வந்து விஜய் அவர்களின் அரசியல் போக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க? அத பத்தி ஏதாவது இல்ல கருத்து? வரவேற்கிறேன். உண்மையிலேயே வரவேற்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் வரலாம். ஒரு தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் ரசிகர்கள் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா இருப்பாங்க.
ஆனால் வந்து சந்திச்சதுக்கு பிறகு தான் அவங்களுடைய நிலைப்பாட்டோடைய தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியும். அதனாண்டு இப்போ விமர்சனம்லாம் பண்ணுவதை விட நம்ம வந்து இருகரம் கூப்பி அவரை வரவேற்போம். அரசியல் களத்துக்குள்ளே வரட்டும், நல்லது செய்யணும்னு விரும்புகிறாரு, வரட்டும். ஏன்னா நிறைய பேர் இளைஞர்கள் வரணுங்கிறது ரொம்ப முனைப்பாக இருக்கும். அதனால் வேண்டி நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நல்ல வரவாக தான் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சமீப காலத்தில் கூட ஒரு ஒரு 2 3 நாளாக ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. தலைவர் வந்து 8வது பிறந்த நாள் கமல் சார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது அவருடைய அனுபவத்தை ஒற்றி சொன்னது. ஆனால் அதை வந்து விஜய்க்காக சொன்னதாக நினச்சி சில ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அமைச்சூறுத்தனமான சிந்தனையெல்லாம் விட்டுறலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே குடும்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியலுக்கு வரான்னு சொன்னோடனே முதலில் வரவேற்பு சொன்னவர் நம்மவர் அவர்கள். அதே மாதிரி விஜய் சார் படத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னோடனே முதலில் குரல் கொடுத்தவர் நம்மவர் அவர்கள். அதே மாதிரி கமல் சாரோட பர்த்டே அப்படின்னா விஜய் சாரோட என்ட்ரியே பயங்கரமா இருக்கும்னு நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ரொம்ப இணக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் சார் வெற்றி பெற்றார்னா முதலில் சந்தோஷப்படுற ஆளும் வந்து கமல் சாராக தான் இருக்கும். தயவு செய்து வந்து சும்மா பத்திரிகை செய்திகளுக்காக, சும்மா ஊடகத்தில் யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்கிறதுக்காண்டி ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பிட்டு அவருக்கு கெட்ட பேர் நீங்கள் ஏற்படுத்த வேண்டாங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.